கிறிஸ்து சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்று நமக்கு போதுமான தேவனாகவே இருக்கிறார். அவர் என்றைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்தது. Our God is good God, awesome God, true living God. It's a enough God for us. நம்மளுக்கு போதுமான தேவன். You must know how to bring your God in your life. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே எப்படி உன் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நம்மளுக்கு தெரியணும். You must believe. First thing, you must believe that God is exists. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். Then you must believe the Spirit of the Father, the Lord Holy Spirit. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் அங்கே வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் அங்கே இருக்கிறார். எல்லா காரியமே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவருக்கு தெரியும். Only Lord Holy Spirit can guide your life. The Holy Spirit is there. God already said, and the Holy Spirit is in you, with you forever. ஆண்டவர் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார். forever, எப்போதும். forever. அப்ப forever என்னது? எப்போதும். You cannot run from the Lord Holy Spirit. அவரோட கண்ணிலிருந்து நீ ஓட முடியாது, நீ ஒளியவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. But the Lord Holy Spirit will give you ample time for you to repent and realize God and come back to God. நீ வரலையா? One day will come when the Lord Holy Spirit will left you. அப்போ problem, one after another, a problem will come. So you must know everything that you learn here in Follower of Christ Assembly is about God, about the Lord Holy Spirit and Lord Jesus. Amen. Believe and have faith. விசுவாசிங்க, நம்பிக்கை வைங்க. ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன்னுக்குள்ளே இருக்கிறார் சொல்லிட்டு உன்னுக்குள்ளே இருப்பார். forever until you die, there is there. Even after you die, he will be there. Amen. நீ செத்தோடனே முன்னும் இருப்பார் ஆவியானவர். அதை நீங்க நம்பணும். நீங்க நம்பல, and a day will come when the Lord Holy Spirit, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் உங்களை நம்ப வைப்பார், உங்களுக்கு ஜெயிப்பிப்பார். by the force. If he chosen you, உங்களை தேர்ந்தெடுத்துட்டார்னா உங்களை வற்புறுத்தி உன்னை நம்ப வைப்பார். அந்த டைம்ல யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு சொல்ல, எனக்கெல்லாம் யாரும் இல்லை சொல்ல, உங்களுக்கு ஆள் இருக்காங்க சொல்ல. இப்பயே மனமாற்றம் அடைந்து ஆண்டவர் ஆவியானதை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்றதை கேட்டு வாழுங்க. ஆமென். ஆமென். John chapter 14 verse 15 to 31. யோவான் அதிகாரம் 14 வசனம் 15 இருந்து 31. ஆண்டவர் சொல்லிட்டாரு. God already said here. Lord Jesus said. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்னது, I go to the Father and ask the Father to send you a helper. That helper will teach you about God, about the faith of Lord Jesus. Amen. Amen. நான் தந்தையிடம் சென்று தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையின் ஆவியானவரை எனக்கு புதியாளராக அனுப்புவேன். அவர் வந்து ஆவியானவர் வந்து என்னை பற்றியும் என் வழிகளை பற்றியும் தந்தையை பற்றியும் உனக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு நீங்க வந்து ஆவியானவர் சொல்லி கொடுக்கறத நீங்க நம்பலனா அப்ப யார் சொல்லி கொடுத்தா நம்புவீங்க? ஆமென். ஹalleluya. This is what Lord Jesus said. Lord Jesus never said that he will come and teach you. Neither he never said the Father will come and teach you. இயேசு வந்து எனக்கு அது உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், எங்க அப்பா வந்து உனக்கு கற்றுக் கொடுப்பார் சொல்ல கிடையாது. ஆவியானவர், the helper, the Lord Holy Spirit will come and teach you. Amen. Hallelujah. Teach you. இதுதான், you must love Lord Jesus. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நேசிக்கணும் and obey his commandment. அதுதான் அவர் கேட்டது, obey his commandment. You love Lord Jesus and obey his commandment and his teaching. Amen. அவரை நேசித்து, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நேசித்து அவர் கற்றுக் கொடுத்ததை நீ கடைப்பிடிச்சாதான், நீங்க ஃபாலோ பண்ணாதான், கடைப்பிடிச்சாதான் God the Father will send the Lord Holy Spirit to teach you. And Lord Jesus said, the Holy Spirit is in you forever. Amen. தந்தையின் ஆவியானவர் உனக்குள்ள forever, எப்போதும் இருப்பாரு சொல்லிட்டாரு. ஆமென்.
Hallelujah. இது எல்லாமே பைபிள்ல. And then the most important thing is the Lord Holy Spirit will teach you about the truth. உண்மை, சத்தியம். அதுதான் நம்மளுக்கு கசக்கும். The truth is always bitter. Amen. இந்த உண்மை எப்போதும் கசக்கும். ஆனால் அது வேறு வழி இல்லை. ஆவியானவர் உண்மையை தான் பேசுவார், உண்மை தான் சொல்லுவார். நீங்கள் தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. ஆமென். நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவர் உங்களோட இருப்பார், நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அவர் உங்களை விட்டு போயிட்டே இருப்பார். ஆமென். பட் என்னன்னா, God have given us ample time. நிறைய நேரம் கொடுத்துட்டாரு. ஒரு நாள் 2 நாள் கொடுக்கல, வருஷ கணக்கில் கொடுப்பாரு. For you to repent and realize God in your life and come back to God. நீ மாறணும். அங்கேயே சொல்லிட்டாரு வசனம் 17, the world will not accept the teaching of the Lord Holy Spirit. It's already there. Amen. And the உலக நீங்க இந்த உலக ஆவிக்குள்ள இருந்தீங்கன்னா, if you are in the spirit of the world, if the world spirit is in you, definitely you will never accept the teaching of the Lord Holy Spirit. Amen. Hallelujah. உங்களால ஆவியானவர் கற்றுக் கொடுக்கறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா the Holy Spirit will always have an idea for everything that happens in your life. Amen. உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற உலக ஆவியானவன் உனக்கு ஒரு ஐடியா கொடுப்பான். இதனால இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு வயிற்று வலி வச்சுக்கோமே, லெட்ஸ் சே யூ ஹேவ் a stomach pain. ஸோ நீங்கள் வரீங்க என்று சொல்லும்போது நான் என்ன கேட்பேன், நான் நார்மலாக கேட்குற கேள்வி தான். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல், என்ன சாப்பிட்டீங்க, என்ன செஞ்சீங்க, போனீங்க, ஓகே என்ன செஞ்சீங்க, எங்கேயாச்சும் போனீங்களா, யார் வீட்டுக்காச்சும் போனீங்களா, இது பண்ணீங்க, அது நார்மல் கேள்வி நான் கேட்பேன். Then if let's say okay we pray spiritually something is not right, நீங்கள் போய் என்ன போடுங்க, உப்பு போட்டு குடிங்க அப்படி இப்படி சொல்லும்போது உலக ஆவியானவர் என்ன சொல்லுவான், உலக ஆவி உனக்குள்ள இருக்கான் பாரு, அப்போ அவன் என்ன சொல்லுவான், காலையில் நாத்துலமா சாப்பிட்டேன், சம்பல் கெட்டு போச்சு கணக்கு, அதுதான் வலிக்குது. அப்போ நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? Amen. If you have your own ideas and your own thinking, no need to consult God. Amen. Hallelujah. Amavaliya. If the Holy Spirit give you an idea against what the Lord Holy Spirit is giving, why must we consult God? Amen. Hallelujah. இன்னைக்கு இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நேசிக்கிறவன் whoever love Lord Jesus will receive the teaching and will follow the commandment, will obey the commandment. Amen. Hallelujah. Hallelujah. Lord Jesus already said, the Lord Holy Spirit will remain in you. உன்னுக்குள்ள இருப்பார். Is the time you must wake him up. Amen. The time, because God already put his spirit in you when he sent you into this world. உன்னை தாயின் கருவில் வைக்கும் பொழுதே ஆவியானவரை உன்னோடு சேர்த்து வச்சிட்டார். It's how you grow. நீ எப்படி வளர்ற, நீ உலக ஆவிக்குள்ள வளர்ற, உலக ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள நிறைய நம்ம வளர்றோம். A time will come when we call the Lord Holy Spirit to come out. Amen. Where you learn about God. ஆண்டவர் பற்றி நீ பழகும் போது, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நீ பழகும் போது, நீ இதே வார்த்தையை நீ படிக்கும் போது, the Lord Holy Spirit will come out. Amen. Hallelujah. And then only you will notice the changes in your life. உங்க வாழ்க்கையில மாற்றங்களை நிறைய பார்ப்பீங்க. When the Lord Holy Spirit came out and begin to teach you how to pray. Lord Holy Spirit ஆவியானவர் உனக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார், இறை வார்த்தையை தியானிக்க கற்றுக் கொடுக்கிறார், அதிக அளவு நீ திருசபை போக கற்றுக் கொடுக்கிறார், நல்ல மேன் ஆஃப் காட்ஸ் people of God கூட சேர கற்றுக் கொடுக்கிறார். That is how the Lord Holy Spirit teach you how to pray, teach you how to meditate the word of God, teach you go to church often, teach you to be around the people who knows God. அந்த மாதிரி தான் ஆவியானவரை கொண்டு வருவார். Then you will notice the changes in your life. உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிறைய பார்ப்பீங்க. Whatever unexpected changes will happen in your life, you will see lot of things. After you see that, what must you do? என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? After you notice the Lord Holy Spirit in your life, you learn how to pray, you learn how to meditate the word of God, and you see the changes in your life. Unexpected changesலாம் வாழ்க்கையில் வந்துருச்சு, மாற்றம்லாம் வந்துருச்சு. ஆவியானவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்துட்டாரு, மெடிடேட் எப்படி இறை வார்த்தையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களை சுற்றி ஜெபிக்கிற ஆளுங்க இருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? What must we do after that? Because we already read in the verse
27, Lord Holy Spirit will remind you the way. எப்படி கடந்து வந்த பாதை ஞாபகம் மூட்டி. verse 26, கடந்து வந்த பாதையை உனக்கு ஞாபகம் மூட்டி உன்னை ஆண்டுட்டு கொண்டு வருவார். That means whatever you have done, your sins, your trespasses, everything, God, Lord Holy Spirit will remind you, will allow you to ask forgiveness. மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட உன் பாதத்தை சரியா வையின்னு சொல்ற, சரியா வச்சு வழி நடத்துவார். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? After that, you know all these things happen in your life, you see the changes and all these things. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? What must we do? சொல்லுங்க, என்ன செய்யணும்? சொல்லுங்க ராபர்ட், என்ன செய்யணும்? எல்லாம் தெரிஞ்ச உடனே ஜெபம் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் கற்று ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி எல்லாம் இது பண்ணோடனே என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நல்லா போயிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கை, நல்லா போகுது, எல்லாம் போயிட்டு இருக்கு, என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க சொல்லுவோம். என்ன செய்யணும்? ஜோ என்ன செய்யணும் சொல்லுங்க. ஷேர் பண்ணுமா? ராங். மறுபடியும் திருப்பி பழைய குட்டி கதவு தடின்னு போய் தட்டணும். இதுதான் நம்ம செய்யறோம். We must go back to the way where we come back. We already have everything right. Go back and do your sin. That's what we are doing now. We are not obeying the Lord Holy Spirit. We are not seeking God. The more you must seek God. After God change your life, உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றின பிறகு, ஆவியானவருக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்த பிறகு, நீ ஆவியானவர் இன்னும் அதிகமாக தேடணும். நம்ம இன்னும் அதிகமாக தேடுறதை விட்டுட்டு நம்ம பின்னால போகணும். Instead of seeking God more, we are going back. We are going back where we come from. Amen. Hallelujah. 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 That's why to call you back, to bring you back, God allowed the devil to come and disturb us. Amen. Hallelujah. போய் disturb பண்ணு. Amen. Hallelujah. Hallelujah. And the Lord Holy Spirit is a God who teach you good and bad. He will tell you about the future. Whether you accept it or you don't accept it, He will tell you about the future, telling you what will happen and all these things. In order not to have bad things to happen in our life, we have to pray. We have to read the word of God, meditate the word of God. ஆண்டவர் ஆவியானவர் நல்லது கெட்டது கற்றுக் கொடுக்கும் தேவன். உங்களுக்கு கெட்டது வரப்போதா, நீ ஜபிக்கும் போது, நீ இறைவார்த்தை படிக்கும் போது அந்த கெட்டதை தடுத்துருவார். உனக்கு வரவிடாம தடுத்து திசை திருப்பி விட்டுருவார். ஆமென். நீங்க இறைவார்த்தை படித்து நீங்க ஜபிக்காம எனக்கு எல்லாம் தெரியும், நான் அப்பா புள்ள தவிக்கேன்னு அப்படி நடந்தீங்கன்னா அந்த கெட்டதை வர வைப்பார். ஆமென். அந்த கெட்டதை வர வைக்கிறது not to punish you or what. He allow the bad thing happen in your life not to punish you or what. He just to make you realize and repent, come back to God. Amen. Last week I told you all, it's not a time of convincing. உங்களை மண்டே கழுவுற நேரம் கிடையாது. இயேசு பற்றி இயேசு இப்படி வந்தாரு, நஜரத்தில் பிறந்தாரு, ஆட்டுக்கோட்டையில் பிறந்தாரு, இப்படி வந்து அது சொல்ற நேரம் கிடையாது. அதெல்லாம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். Amen. Hallelujah. It's time for you to understand and realize your God in your life. Amen. Realize. அவரை உணர்ந்து உன் வாழ்க்கையில உணர்ந்து நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தியா, repent and come back to God. Amen. Hallelujah. Hallelujah. Those who love, Bible இருக்குது, those who love Lord Jesus only can obey the commandment and the teaching. Amen. இயேசு உங்களோட இருந்து இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் நல்ல வித்தியாசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமென். தெரிஞ்சும் நம்ம ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு துரோகம் பண்றோம்? ஆமென். நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக இருக்கிறோம்? ஆமென். நீங்க நினைக்காதீங்க, don't think that you are always right. நீங்க தான் ரைட். And without believing God, you say whatever I do is right. But the Lord Holy Spirit is observing. எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். ஆவியானவர் நீ செய்யற எல்லா காரியமும் பார்த்துட்டு இருக்கிறார். And those who ignore God, நான் மறுபடியும் சொல்றேன், those who think they are right, நான் கரெக்டு, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், இவங்க என்னை மிரட்டுறாங்க, பிரதர் வந்து சும்மா சொல்றாரு, நான் சும்மா சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, பிரதர் சும்மா சொல்றாரு, இவங்க என்னை மிரட்டுறாங்க, ஐ பி லைக் ஈஸ்ரா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 காலு அப்படின்னா அப்படியே இரு. Day will come. அந்த டைம்ல நீ தேடிட்டு ஓடியாரும்போது ஆண்டவர் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா.
அந்த டைம்ல நீ ஒடியாடும் போது ஆண்டவர் திருப்பி உன்னை பார்க்க மாட்டாங்க. எத்தனையோ வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எத்தனையோ கதைகளை எக்ஸாம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். ஆமென். நிறைய கதை சொல்லுவேன், எல்லாம் உண்மை. நான் சொன்ன கதை எல்லாம் உண்மை. ஆளுங்க இருக்காங்க, ஐ கேன் ப்ரூவ் டு யூ. நீங்களும் உங்களுக்கும் தெரியும். பட் இஃப் வி ஸ்டில் வாண்ட் டு ரியலைஸ் காட் and we still want to avoid God, we still want to avoid the teaching of the Lord Holy Spirit, go ahead and do. Amen. Hallelujah. நான் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், ஆளுங்களை எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருக்கேன். பட் இஃப் யூ ஸ்டில் வாண்ட் டு, நீ வந்து ஆண்டவர் ஆவியானவரை மதிக்காம, யூ டோன்ட் டு வேல்யூ, யூ டோன்ட் டு ரெஸ்பெக்ட், யூ வாண்ட் டு ஜஸ்ட், யூ டோன்ட் நோ அப்ரிசியேஷன், நோ ரெஸ்பெக்ட், you want to do same thing like that, okay, go. See, it's time God today, this year நல்லா பார்க்குறீங்க. 2020 is the year of punishment. Amen. Hallelujah. Now God asks you to realize. You never realize, God will punish you. அவ்வளவுதான். Amen. நீ ரியலைஸ் பண்ணல, God will punish you. Amen. வேற வழி இல்லையே. அப்புறம் எப்படி நீ ரியலைஸ் பண்ண வைக்கிறது உங்களை? How God want to make you realize? God has given you ample time, ask you to come to Him, pray, go to church, and don't throw it against God and all these things, but you still keep on doing the same things, then the devil will ask God, then you will face the consequences. Amen. Hallelujah. Hallelujah. Then don't blame God. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறதுல என்ன தெரியுமா? And one thing is inside us, is already become a disease in us, is forgetting. Amen. மறக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செஞ்சாருன்னு அதையும் மறந்துடுவோம். We forget. That's why the Lord Holy Spirit is there to remind you the way you come to God. But we ignore the Lord Holy Spirit. ஆவியானவர் அங்க உனக்கு ஞாபகம் முட்டுவார், நீ கடந்து வந்த பாதையை ஞாபகம் முட்டுவார் அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஞாபகம் முட்டி உன்னை வழி நம்ம அதை மறந்துடும். We forget what God do in our life, and we also forget our sins against God, our trespasses against God. So God will allow the devil to come and remind you. அந்த ரிமைண்டிங் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. I cannot tell. Each and everyone will have a different type of reminding that the devil will give. எல்லாருக்கும் சேமாக கொடுக்க மாட்டான், ஆளுக்கு வேறு மாதிரி கொடுப்பான். வேறு மாதிரி கொடுக்கும்போது you must know, don't blame God and don't ask why God never helped me, because you never helped God. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் நான் சொல்கிறேன். Before the thing come, before anything happen to you, I told you all every day, I'm telling you all to pray, to meditate the word of God, go to church, listen to the word of God. எல்லாம் திருசபை போ, ஆண்டு சொல்றது கேளு, இறைவார்த்தை படி, ஜெவி. நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். பட் நான் சொல்லதான் முடியும். ஆமென். சொல்லதான் முடியும். உங்கள் ஒரு கதவை தட்டி நான் வந்து வீட்டில் கேட்க முடியாது. ஜெயிச்சிங்களா, இன்னைக்கு ஜெயிச்சிங்களா, இறைவார்த்தை படிச்சிங்களா கேட்க முடியாது. பெரியவங்களுக்கு சொந்தமாக தெரியணும். யூத்ஸுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆல் த யூத்ஸ், க்ரோவிங் யூத்ஸ். நான் எப்போதும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, டோன்ட் பி வெரி ப்ரவுட். டோன்ட் பி வெரி ப்ரவுட். ஆமென். ஹல்லேலூயா. If you are proud and you are throwing word against your parents or against God, God will send the devil to teach you a lesson. Amen. Hallelujah. அப்புறம் நான் எப்போதும் இதை சொல்லி நான் யோசிக்கிறேன், உங்களுக்கெல்லாம் புரியுதா புரியலையா, தெரியுமா தெரியாதா, இல்லை தெரியாமல் நடிக்கிறீங்களா? I don't know. I'm telling every week, each and every week. From 2018, not yesterday or last week, about 2018 until today, I'm telling the same thing. I told you all, God can change your life just like that. So 2020 is happening everything. And God is proving to you that He is there, He is with you, He can solve your problem, He can do everything. But why you all are not, you all seems like not to listen, like pretending, like don't know. Amen.
நீங்கள் வந்து நடிக்கிறீங்களா இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு தெரியலையா எனக்கு தெரியலையே. பட் நான் சொல்கிறது நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். அது என்னோட கடமை. நான் சொல்கிறது நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். ஆமென். ஆண்டவர் ஒரு காரியம் உங்களுக்கு கொடுக்குறாரா, when God bless you with something, that is a test in your life. Amen. That is a test. ஆண்டவர் உன்னை பரிசோதிக்கிறார். Even if you are getting angry for nothing and for everything, you are getting angry for nothing and for everything, it's a part of your test and you will fall into the sin. புதுசாக வேலை ஆரம்பிச்சு புதுசாக வேலைக்கு போனால் அது ஒரு ஈகோ வரும். அந்த ஈகோவை கொண்டு வந்து உங்கள் கூட வச்சுங்க. அதை கொண்டு வந்து சர்ச்சிலையோ இல்லை உங்கள் குடும்பத்திலையோ அப்பா அம்மாட்டையோ கொண்டு வந்து திணிக்காதீங்க. ஆமென். திணிக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், when you go to work, the anger of the working place don't bring to your house. Amen. Your house is where God is dwelling. Amen. The Lord Holy Spirit is there. உன் கோபத்தை வீட்டுக்கு கொண்டு வராது. ஆமென். வீட்டுக்கு கொண்டு வராத. Don't show your manager attitude in your house. ஆமென். அதை கொண்டு வந்து காட்டாதீங்க. அந்த மேனேஜர் ஆக்டிவிட்டியில் வீட்டு நீங்கள் மேனேஜர் ஆஃபீஸில் தான். ஆமென். அந்த பில்டிங் விட்டு வெளியாகிட்டா நீ யாரோ ஆஃபீஸ் யாரோ. ஆமென். அப்போ நீங்கள் ஒரு போர்ட் மாட்டிடுறாங்க, ஐ எம் மேனேஜர் போர்ட் மாட்டிடுவாங்க. ஐ மேனேஜர், இன்னும் ஐ மேனேஜர் அப்படின்ட்டு, இல்லை ஐ இன்ஜினியர் டெக்னீஷியன் மேனேஜர் அப்படின்னு போட்டு மாட்டிடுவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் யூ ஆர் எ மேனேஜர். ஆமென். இல்லையா? மாட்டி ஐ எம் செஃப் சீஃப் குக் அப்படின்னு மாட்டிடுவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் வேலைக்கு தானே போறீங்க. யூ ஆர் கோ டு ஒர்க். சாரி டு ஆஸ்க் ஆல் தீஸ். ஓகே, யூ ஆர் கோயிங் டு ஒர்க், இஸ்ன்ட் இட்? வேலைக்கு தானே போறீங்க. வேலை முடிஞ்சு வேலை செய்கிற இடத்துல என்ன சாப்பிடுங்க, என்னென்ன சாப்பாடு இருக்கும், என்னென்ன சாப்பாடு. I know work. I work for God, so I eat in the house. I don't know what you all eat in the office canteen. What you all eat? என்ன இருக்கும் கேன்டீனில்? நார்மல் என்னென்ன இருக்கும்? டிபெண்ட்ஸ். அப்பயே வேலை முடிஞ்ச வரும்போது மூஞ்ச செத்த நாய் மாதிரி வச்சுக்கிறீங்க. Why your face all after coming back from work, I don't know what you all eat. Why the face like bad than my dog? You see, I go see my dog, I am very happy because the fellow will laugh at me. But seeing your face after coming back from your work, I feel like vomit. Amen. வேலை முடிஞ்சு வரும்போது அப்படியே அப்பா அம்மா வேலை கட்டு அவங்க டைமை விட்டு they coming and waiting for you to take you all from work, send you all to work and all these things. When you all come back, see the mother and father's sour face. என்னமோ இவன் கம்பாரிச்சு நான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மூஞ்சி வச்சுக்குவாங்க. ஆமென். அல்லேலூயா. This is all mark. God mark the thing. எல்லாம் வந்துரும், சீன் கணக்கில் ஒடியாந்துரும். ஆமென். அல்லேலூயா. பாவ கணக்கில் வந்துடும். அதுக்கப்புறம் சாப்பாடு வைப்பாங்க. I'm talking about the youths, the adults, they should learn themselves. I'm talking, if you have this attitude, please change. Adults, youths வந்து நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நீங்கள் எதுவுமே சாதிக்கல தெரியுமா? எதுவுமே சாதிக்க கிடையாது. You all never achieve anything yet. There's still more time to come in your life. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்குது. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், நீங்கள் ஒன்றும் பார்க்கல. அதனால் you all have to change. You have to change your attitude, your behavior, your character. அது என்ன பழக்கம்? மூஞ்சி வந்து அப்பா அம்மாட்ட தூக்கி வச்சுக்கிறது. ஏன் நீங்கள் ஒன்றே வர தெரியாதா? அப்பா ஏன் கூப்பிட்டு வந்தீங்க, அம்மா ஏன் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க தானே பெற்றாங்க, அவங்க தானே வளர்த்தாங்க, அவங்க தானே உனக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன கேள்வி அது? என்ன கேள்வி? அப்போ உன் பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வந்தால் சந்தோஷப்படுவியா? கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வந்தால் சந்தோஷப்படுவியா? ஏன் வேலை முடிஞ்சோடனே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து உன்னால் காது வரைக்கும் சிரிக்க முடியுது, ஏன் அப்பா அம்மா பார்த்து சிரிக்க முடியல? வயசாச்சுண்ணே, நம்ம அழகா இல்லையா? நான் கொஞ்சம் அழகாக கமலாரசம் மாதிரி அழகாக சீவி கீவி டாய் பண்ணி யோக்கா முடிச்சுட்டு வந்து தொப்பி கிப்பிலாம் போட்டு நின்ட்டானா என்ன பார்த்தாலும் சிரிப்பு இருக்கான். ஆமே. அப்பா அம்மாலாம் டயட்டாக வராங்களே, டயட்டாக வந்தாலும் உனக்கு சிரிப்பு வராது. உனக்கு அவங்கள பார்த்தா கடுப்பு தான் வரும். ஏன்னா அவங்க வந்து ஏற்றுறாங்களே இழிச்ச வகையில். அப்புறம் சாப்பாடு தயார் பண்ணி வச்சா
they prepare food. நானும் அந்த காலத்தில் வேலைக்கு போட்டவங்க ஒன்றும் இருக்காது, சாப்பிட ஒன்றும் இருக்காது, பன்னு தான், பன்னு தேத்தாரி இல்லை பிஸ்கெட்டு இல்லை, அது கூட இருக்காது, பச்சை தண்ணி குடிச்சு படுத்துரும். ஆனால் உங்களுக்குலாம் people, God is so good to you all. God let your parents prepare things for you all, keep things for you all. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? You all ignore, you don't want to eat, don't want to eat. சாப்பிடாம தூக்கி ஐஸ் பண்ணி வைக்கிறது, சாப்பிடாம அதை ஜில்லுன்னு வைக்கிறது. அப்படி அம்மா வந்து கேட்டால் ஏன் சாப்பிடல, சாப்பாடு ஜில்லுன்னு ஆகுதுன்னா ஐநோலா இன்னும் இவன் வந்து மார்க்கெட் போய் காலையில் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க சமைச்சு வச்சு இவன் இக்னோர் பண்ணுற மாதிரி பெரிய அம்பா குழு தகுக்கிய கூட தோற்றுரும் அவங்கக்கிட்ட. நீங்கள் அப்படி your behaviors, I'm talking about behaviors, I'm not pinpointing anybody. You must know about your behavior, and I don't want you to fall into the trap of the devil and into the accountability of the Lord Holy Spirit. புக்கில் வந்துடாத, ஆமென், வந்துடாத. இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அது. ஓகே, நீங்க நினைக்கலாம் God will punish, punishment of God வந்து through death. death கிடையாது, death இல்ல. To make you repent, to make you realize, God will put a problem in your life. ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாரு, ஒரு சீக்கு கொடுப்பாரு, ஒரு நோய் கொடுப்பாரு, ஒரு பெயின் கொடுப்பாரு. ஆமென். திடீர்னு என்ன தெரியாது, டப்புன்னு ஒரு வலி வரும், ஒரு ப்ராப்ளம் வரும், அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம். ஆமென். Because God wants you to realize. நீ மனமாற்றம் அடைஞ்சிட்டுனா அந்த ப்ராப்ளம் அப்படியே போயிடும், அது காணா போயிடும். இல்லை, it will move to the second step of humiliation. ஆமென். கேட்டகரி இருக்கு. There is a punishment of category of God. The first thing, God give you something, some problem, some pain, some sick, for you to repent, to come back to God. If not, the second step will be a humiliation. Amen. If you keep on ignoring and arguing, you got things to argue. இதனால இல்ல, அதனால இது இப்படி, அது அப்படின்னா I already told you the first time. Go ahead, do. நீ செய். Amen. நீ செய். No one can help you except Lord Jesus, except Lord Holy Spirit. No one can help you. And so that each and everything that you all are doing is countable. எல்லாமே ஆவியானவர் பார்த்திருக்கார். Because Lord Holy Spirit is in you. பார்த்திருக்காரு. விளையாடாதீங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், the difference between God in your life and without God in your life. And நான் எப்போதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் வந்து Lucas chapter 5 verse 1 to 11. பீட்டர் ஒரு உதாரணம் எடுத்துங்க. They catch the fish the whole night, nothing, ஒன்றும் கிடைக்கல. பகல்ல இயேசு வந்தார் காலையில. ஆமென். இயேசு வந்து என்ன சொன்னாரு? பேதுருட்ட, let me use your boat. நான் ஆளுங்க கற்றுக் கொடுக்க போறேன், உன் போட் எனக்கு பாய்க்க விடுன்னு. ஓகே, அவன் கொடுத்தான். போட் சும்மா தானே கிடக்குது, பாய்ங்க. இது first time he is looking at Lord Jesus. He allowed Lord Jesus to use his boat. The boat is his bread and butter. அவனோட லைஃப், அவனோட உணவு, அதில் தான் அவன் மீன் பிடிப்பான், அதில் தான் அவன் எல்லாம் செய்வான். இட்ஸ் a bread and butter. ஓகேயா? He allowed Lord Jesus to use his boat. You must allow Lord Jesus to come into your boat, your heart, your boat. உள்ளுக்கு வா. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்தோடனே the presence of God make a big difference in Peter's life. Amen. Hallelujah. Hallelujah. திருப்பி ஆண்டவர் கூப்பிட்டார் பேதுருவை, வா மீன் பிடிக்க போலான்னு. வாடா. invited Peter to go for fishing. பீட்டர் போனாரு கூட. பகல் தெரியுமா? பகல்ல பீட்டர் கூட போனாரு. God said, வலைய போடு, ரைட் ஹேண்ட் சைட், புட் யுவர் நெட். என்ன சொன்னா? ஹோல் நைட் நாங்கள் பிடிச்சோம், ஒன்றும் கிடைக்கல. பிகாஸ் யூ சே ஸோ, நீங்கள் சொல்கிறனால நான் செய்கிறான் செஞ்சான். வலை கிளியிற அளவுக்கு மீன். ஆமென். ஹல்லேலூயா. வலை கிளியிற அளவுக்கு மீன். தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் பீட்டர் with Lord Jesus. இன்னைக்கு இயேசு அப்படிதான்.
உங்க வாழ்க்கையில இயேசு வந்துட்டார்னா God never expect you to do anything until God do the changes in your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வர வரைக்கும் God don't want you to do anything for him. இன்னைக்கு follow up Christ assemblyலயும் அப்படிதான். என் கூட நீங்க 2007 2008 2009 இருந்து இருக்கீங்க. Until 2014 I never asked any of you to do anything for the church. Amen. Until God bring changes in your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றங்கள் கொண்டு வர வரைக்கும் நான் உங்கள்ட்ட எதுவுமே கேட்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு என் இயேசு தெரியும். ஆமென். அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியும், அவர் என்ன செய்வார் எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், உன் இதயத்துல allow my Lord Jesus go into your boat. Let him sit there and you will see the changes. Amen. அவர் அங்கே உட்காந்தோடனே அதுக்கப்புறம் அவர் தூக்கி போட்டு நீ ஓடாத, திருப்பி பழைய குருடி கதவு துரடின்னு ஓடாத. Don't go back to your old life after you allow Lord Jesus to sit there. Amen. Hallelujah. And then Lord Jesus use your heart as a platform, as a platform. Amen. Hallelujah. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரா, இதை செய்ய அதை செய்யணும், உங்களுக்கு எதுவும் ரூகியாக போகிறது இல்லை, செய்யுங்க. Then only you see the changes. If Lord Holy Spirit asks you to do something, just do. Then you will see the changes. And நீ செய்யாமல் உட்காந்து சாக்கு போக்கு கொடுத்துருந்தீங்கன்னா, you argue, you are telling this and that, then no point telling you anything. You face the consequences. நீ போ, அப்போ உனக்கு தெரியும். நம்ம பிளஸிங்கை நம்மளே கெடுத்துக்கூடாது. Try to separate between physical and spiritual. Spiritual the main. Physical you can think whatever you do physical cannot be in your spiritual. Spiritual is the end result. Amen. Hallelujah. And spiritual the you can plan whatever நீ என்ன வேணாலும் செய்யலாம். Without God's blessing nothing will happen. Amen. ஆண்டவரோட உத்தரவு இல்லாம ஆண்டவர் அதுக்கு கிரீன் லைட் கொடுக்காம எதுவும் நடக்காது. God can bless you anything that you give him. Amen. நீ என்ன கொடுத்தாலும் God will bless you. Amen. Hallelujah. If you give all of your life, God will bless all your life. Amen. Hallelujah. நீங்க நமக்கு தெரியணும் இயேசு தான். But if you give part of it, part கொடுத்தா God will just bless the part only. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு தெரியணும். Let Lord Jesus carry your burden. He already told you, bring your burden to me. Let him carry your burden. Let him be in your boat. Amen. Hallelujah. Hallelujah.